வணக்கம் மிக்சர்ஸ் மக்களே. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வள்ளிபுர ஆழ்வார் திருக்கோயில். இங்கே வந்து விஷ்ணுவோட கூர்ம அவதாரம், 2வது அவதாரம் வந்து இந்த கோவிலில் இருக்கதா வந்து ஒரு ஐதீகம். அதாவது கூர்ம அவதாரம் அப்படிங்கும்போது ஆமை ரூபத்தில் இருப்பார். ஸோ அந்த அவதாரத்துக்குள்ள கோவில் தான் இது, வள்ளிபுர ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன மித்தாலஜிக்கல் ஸ்டோரி அப்படின்னா, மீனவர்கள் வந்து கடல்லேருந்து மீன் பிடிச்சிட்டு வரும்போது இந்த வலையில் வந்து ஒரு ஆமை மாட்டுனுச்சான். அது வந்து கூடையில் வச்சு எடுத்துகிட்டு வரும்போது இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. வச்சுட்டு திருப்பி அதை வந்து எடுக்க முடியல, அந்த ஆமையை வச்சதை வந்து எடுக்க முடியல. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அதை வச்சுட்டு எடுக்க முடியாதப்ப அவங்க வந்து போயிட்டாங்க. மறுநாள் வந்து கனவுல பெருமாள் வந்து நான் தான் வந்து கூர்ம அவதாரமா இங்கே வந்தேன், எனக்கு இங்கே கோவில் கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த கோவில் வந்து இங்கே தோன்றியதாக ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்க வந்து பெருமாள் கோயிலாக இருந்தாலும் இதில் நடக்கக்கூடிய பூஜை முறைகள் எல்லாமே வந்து சைவ முறைப்படி நடக்குது. அதுமாரி துண்ணூறு கொடுக்குறாங்க, அது மாதிரி சைவ முறைப்படி இங்கே வந்து பூஜைகள் எல்லாமே நடக்குது. இங்கே வந்து உள்ளர வந்து ஒரு நெத்திக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க. அது இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துலேருந்து எடுக்கப்படுற மண். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் நெத்தியில் வந்து வச்சிருப்பேன், துண்ணூறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து குழச்சி வச்சிருக்காங்க ஒரு இடத்துல. அதை வந்து தொட்டு தான் நம்ம வந்து நெத்தியில் இங்கே வந்து இது வச்சுக்கிறோம், விபூதி மாதிரி வந்து வச்சுக்கிறோம், சந்தன மாதிரி வச்சுக்கிறோம். அது இங்கே பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு குளத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மண். அங்கே மட்டும்தான் வந்து இந்த மண் வந்து கிடைக்கும், வேற எங்கேயுமே அது வந்து அவைலபிள் கிடையாது. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து இதை பிரசாதமாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து வள்ளிபுர ஆழ்வார் திருக்கோவில் அப்படிங்கிறது தான் இதோடைய முழு பேர். வள்ளிபுரம் அப்படிங்கிறது இந்த ஏரியாவுடைய பேர். ஸோ எல்லாமே நான் வந்து உள்ள விஷுவல்ஸ் எடுத்திருக்கேன், அதெல்லாம் வந்து காட்டுறேன். நீங்கள் இந்த உகை உலா ட்ரிப்லேயே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோவிலையும் ஒரு பார்ட்டாக வந்து அழைச்சிட்டு வருவாங்க. ஸோ இங்கே உள்ளர வந்து பார்க்கும்போது கோவில்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. சைட்லலாம் வந்து ஓடு வந்து கட்டமைப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ சைடில் ஃபுல்லாக வந்து உள்ளர ஓடு இருக்கும். நான் அதையும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உள்ள சென்டராக இருக்கக்கூடிய மூலவர் வந்து சக்கர வடிவில் வந்து இருப்பார். ஸோ வந்து ஆமை வடிவில் இருக்க சக்கர வடிவில் வந்து இருப்பார். இதுதான் வந்து இந்த கோவிலுடைய ஸ்பெஷல். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்யமாக சூப்பராக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கே வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குமா, உள்ள வந்து வரவே முடியாது. நம்ம இப்போ காரில் வந்து கோவில் வாசல் வரைக்கும் வந்துட்டோம். இங்கே வரும்போது ஞாயிற்றுக்கிழமைலாம் கார்லாம் அங்கேயே நிறுத்திட்டு தான் வந்து நடந்து வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கூட்டமாக இருக்குமா. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க இந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே வந்து சொல்லுங்கள். நீங்களும் வந்து இந்தியாவிலேருந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம உகை உலா ட்ரிப் வழியாக நீங்கள் வந்து பேக்கேஜ் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். 4 days 3 nights 35,000 ரூபா பேக்கேஜில் இன்டர்நேஷனல் ட்ரிப் வந்து பண்ணி தராங்க. ஸோ நம்ம வந்துட்டு நீங்களே வந்து ட்ராவல் அக்கமடேஷன் எல்லாமே வந்து பார்த்துப்பாங்க, ஃபுட்லேருந்து. ஸோ எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போய் ஒரு டிவோஷனல் ட்ரிப்பாக இதை வந்து கண்டக்ட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. இதை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா நம்ம வீடியோ கீழே கொடுங்க. ஸ்ரீலங்காலேருந்து எந்த ஜோன்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டாக வந்து கொடுங்க. ஸ்டே டியூன்ட் வித் பிக்சர்ஸ். நியூ வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், சியர்ஸ், பை.